We're gonna blow the speakers, baby. Once again. தெரிக்க Hello all, welcome to Kaushik NMK Family 2.0 யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் எது பற்றினா, இப்போ இந்த வீடியோ எது பற்றினா, என்னோட சூப்பர் ஹியூமன்ஸ் பற்றி ஏற்கனவே நான் ஒரு போஸ்டரில் பண்ணியிருப்பேன். சூப்பர் ஹியூமன்ஸ் ஹியூமன்ஸில் நான் சேர்ந்தது காரணம் என்னோட ஸ்டேஜ் ஃபியர் போனோம். அதுக்கப்புறம் என்னோட கேமரா ஷைனஸ், பீப்புள் காட்டுற சைனஸ் அதெல்லாம் போகணும். அதனால தான் சூப்பர் ஹியூமன்ஸில் நான் சேர்ந்தேன். நிறைய கற்றுக் கொடுத்தாங்க ட்ரைனர்ஸ், கோச்சஸ், ஏகப்பட்ட கோச்சஸ் இருக்கிறாங்க. சச்சின் கோச், அஜித் கோச், ரித்திக் கோச், அஷத்த கோச், எல்லாரும் சூப்பர் ட்ரைனர்ஸ். ஒவ்வொரு முறையும் நான் எனக்கு தெரியாத பட்சத்தில் நல்லா சொல்லிக் கொடுத்து ட்ரைன் பண்ணி என்னை அனுப்புவாங்க. சூப்பர் ஹியூமன்ஸில் அது கரெக்டாக சூட்டாக இருக்குது. அங்கேருந்து ஒரு லெசன் நான் கற்றுக்கிட்டு வந்தேன். ஃபியர் இன்டு ஃபயர். அதுதான் நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். சூப்பர் ஹியூமன்ஸை பற்றி நான் சொல்கிறதுக்கு என்னதுன்னா, 12 years of experience of super humans, 12 years அந்த சூப்பர் ஹியூமன்ஸ் வெல் குட்டாக போய்கிட்டு இருக்குது. கம்யூனிகேஷன் பிரேக் த்ரூ, அது மூலயமா வராங்க பசங்க. நானும் அது மூலயமா தான் வந்தவன். கம்யூனிகேஷன் பிரேக் த்ரூ. டே 1 டே ஆஃப் ஃபன், அது மாதிரி ஆரம்பிப்பாங்க. நிறைய கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அந்த கேமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. அந்த கேமில் என்ன செல்ஃப் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னு ஒரு அண்ட் ஃபாலோ த லீடர்ஸ். ஸ்டேஜ் ஃபியரும் பட்சத்தில் ஷைனஸும் ஒருத்தரை பார்த்தா நமக்கு ஷைனஸ் வரும்ல, அதுவும் நல்லா ட்ரைன் பண்ணுவாங்க. டே 1 அந்த கம்யூனிகேஷன் பிரேக் த்ரூ, அந்த டே 1 ஷைனஸ் எல்லாம் போய் ஃபுல் ஆஃப் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேம்ஸ் நடக்கும். How many of you ready for the game? Say hi. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்பு. அண்ட் டே 2 கம்யூனிகேஷன் பிரேக் த்ரூ. டே 2 இதெல்லாம் சூப்பர் ஹியூமன்ஸில் நடந்தது. டே 2 இஸ் த ட்ரைன். ஹவு டு பி இன் த ஸ்டேஜ். ஃபியர் இல்லாமல் ஃபயராக இருக்கணும். பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, டொனாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணுவாங்க. 55% பாடி லாங்குவேஜ், 38% டொனாலிட்டி அண்ட் வெறும் 7% வேர்ட்ஸ். ஆர்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அந்த டே 2ல் நடக்கும். டே 1 ஃபன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேம்ஸ். டே 2 train how to be in the ஸ்டேஜுக்கும்
இருக்கிற ஐ கான்டாக்ட்ஸ், தைரியமாக பேசுகிறது எப்படி, அவங்க கண்ணை பார்த்து நம்ம பேசணும், அவங்க நம்மளை மட்டும்தான் பார்க்கணும், மொத்த பேரையும் கவர் பண்ணணும். அதுதான் ஸ்டேஜ். ஸ்டேஜை பார்த்தா எனக்கு பயம் இருக்கும், ஸ்டேஜை பார்த்தா நமக்கு பயப்படும். இதெல்லாமே அவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க. உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. டே 2 ஃபாலோ த லீடர். அப்படி டே 2க்கும் வரும். டான்ஸ் ஆடுவீங்க, உங்களை பார்த்து மற்றவங்க ஆடுவாங்க. அதுதான் ஃபாலோ த லீடர். டே 2 எல்லா விஷயத்துக்கும் ட்ரெயின் பண்ணணும். எப்படி நிற்கணும், ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆரம்பிப்பாங்க. 55% body language, 38% tonality and 7% words. இதை வச்சு ஆரம்பிப்பாங்க. கம்யூனிகேஷன் பிரேக் த்ரூ. ப்ரெசன்டேஷன் 1 அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு குட்டி பெஞ்சு மாதிரி இருக்கும். அந்த பெஞ்சு மேலே ஏறி மைக்கை பிடிச்சி பேசணும். அப்பையும் ஒன்று சொல்லுவாங்க, ஹேண்ட் ஜெஸ்டர் யூஸ் பண்ணணும். உங்கள் ஐ கான்டாக்ட் எல்லார் மேலேயும் படணும். கேமராவை பார்க்கக்கூடாது, ஏன்னா அவங்க கேமரா வச்சு வீடியோ எடுப்பாங்க. அது யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணாங்க, சூப்பர் வ்ளாக்ஸ்னு. ஆனால் அந்த கேமராவை பார்க்கக்கூடாது. உங்கள் கீழே இருக்கிறவங்க பார்க்கணும். ஐ கான்டாக்ட்ஸ் வைக்கணும். ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்கள் வைக்கணும் ஐ கான்டாக்ட்ஸ். தேவில் பெட்டர். அதுவே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும்போது இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. நானும் அப்படி தான் ஆட்டோமேட்டிக்கலாக தான் வந்தது. அந்த ஸ்டேஜ் மேலே நிற்க முன்னாடி அவங்க சர்டன் டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், they will give you a certain topics. Topic 1, what is communication? Topic 2, why is public speaking is important? Topic 3, when the India get freedom. அது மாதிரி certain topics கொடுத்துருக்க அந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்கள் மைண்டில் இருக்க வச்சு நீங்கள் பேசலாம். இல்லைன்னா ஒரு நோட்டு ஒரு பெண்ணை எடுத்து எழுதியும் நீங்கள் பேசலாம். உங்களோட விருப்பம் அங்கே. ஆனால் கொடுத்துருக்க டைம் 1 hour. 1 hourக்குள்ளே மொத்தத்தையும் பேசணும். 1 hourக்குள்ளே நீங்கள் பேசி முடிச்சிடணும். அந்த 1 hourக்குள்ளே நீங்கள் பேச முடிக்கலன்னா கோச்சஸ் வில் ட்ரைன் எப்படி பேசணும், எது மாதிரி பேசணும். எனக்கு அப்படி தான் ட்ரெயின் பண்ணாங்க. அந்த வீடியோ ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் அங்கே வைப்பாங்க. இந்த க்ளோத்தை டச் பண்ணி பேசுகிறது, திக்கி பேசுகிறது, மைக்கிங்கை பிடிக்கிறது, ஆன்ஜஸ்ட்டை யூஸ் பண்ணாமல் பேசுகிறது, இது எல்லாமே நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ். பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ்னால் ஒன்றுமே பண்ணாமல் ஃப்ரீயாக காமாக இருந்து மைக்கை கரெக்டாக பிடிச்சி ஆன்ஜஸ்ட்டை யூஸ் பண்ணி எல்லா ஆடியன்ஸோட கண்ணை பார்த்து ஐ கான்டாக்ட் வச்சு பேசணும். அதுதான் பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். இதுதான் நான் கற்றுக்கிட்டேன் டே 2. நான் உங்களுக்கு அந்த டே 2 பற்றி நான் சொல்கிறேன். டே 2 ப்ரெசன்டேஷன். till 9 o'clock to night 6 o'clock வரைக்கும் அந்த ப்ரெசன்டேஷன் போய்கிட்டு தான் இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரெசன்டேஷன் 1. அந்த ப்ரெசன்டேஷன் 1 ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க. ஆனால் கோச்சஸ் அவங்க மார்க்கை போடுறதுக்கு இந்த பையன் பாடி லாங்குவேஜ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறான், டொனாலிட்டி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறான், வேர்ட்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறான், அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஹாப்பி சேட் அது மாதிரி இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் எவ்வளோ இருக்குது, அண்ட் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ஐ கான்டாக்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அங்கேயே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் அந்த டே 2. இப்படி தான் போகும்.
அந்த டே 2 எதுக்காகனா உங்கள் ஸ்டேஜ் ஃபியருக்கு போகிறதுக்காக, நல்ல தைரியமாக பேசுறதுக்காக தான் அந்த டே 2 வச்சுருக்காங்க. அண்ட் டே 3 மெயின், தட் இஸ் த மெயின். டே 1 நான் சொன்ன மாதிரி லாட்ஸ் ஆஃப் ஃபன், கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். டே 2 practice more and more ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்கு, பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு, அண்டு நல்லா மக்களை பீப்புள்ஸ் நல்லா கன்சியூம் பண்ணுறதுக்கு அந்த டே 2. டே 3 ஸ்டோரி டெல்லிங், ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். 55% body language, 38% tonality, 7% words. Same and same. Day 3 போகும்போது சேமாக இருக்கும். ஒரு ஸ்டோரி டெல்லிங்கை வச்சுருவாங்க. ஒரு ஸ்டோரி டெல்லிங் சச்சின் கோச்சுன்னு ஒருத்தர் அந்த யூடியூப் சேனல் வந்து பேசுவார். அதை நான் இங்கே ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளே பண்ணுறேன். நானே சொல்கிறேன், அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரி எது பற்றினா, there were a person A and person B. They both are went to a pottery making workshop. Person A did a beautiful, well-looking pot. Person B made a 5 clever-looking pot. After 6 months before, who will be the best pottery maker in the workshop? Absolutely, person A will be the best pottery making. Person B will be the best pottery making workshop. Why? Because person A did the pot by using perfection. Person B did the pot by using an action. Perfection is a killer, action is a winner. The moral of the story is practice makes progress, practice makes permanent, and then practice makes perfect. இதான் அந்த ஸ்டோரி. அப்படி ஃப்ளோர் அப்படின்னா அந்த டே 3 போகும். அதுக்கப்புறமா T for transformation ஆரம்பிப்பாங்க. நீங்கள் டே 2 முடித்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபார்ம் அது எது பற்றினா, உங்கள் குழந்தைய நாங்கள் வெளில கூட்டிகிட்டு போவோம். 100 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசி சைனை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கு நாங்கள் பேரண்ட்ஸ் சைன் வாங்க சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது விருப்பம் ஓகே, இல்லை நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னால் அதுவும் ஓகே. ஆனால் அந்த ஃபார்ம் வந்து அன்னைக்கு நீங்கள் கொடுக்கணும். இப்போ சண்டே தான் அந்த டே 3னா சண்டே மார்னிங் கொடுத்துருவோம். அதுதான். ஆனால் சீக்கிரம் வந்துடுங்க, லேட்டாக வந்தீங்கன்னா மூடிடும் டோர்ஸ். அதுவும் சொல்லிடுவார் சச்சின் கோச். இப்படி தான் இந்த டே 3. T for transformation, சயின்டிஸ்ட் அது மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படி பண்ணுவாங்க. காயின் டாப்லெஸ், அதுக்கப்புறம் பிரேக்கிங் த பென்சில் வித் ஃபிங்கர், அதுக்கப்புறமா ஃபயர், ஸ்பாஞ்சை வச்சு ஃபயர் பண்ணி வாய்க்குள்ளே போகிறது. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக அங்கே பண்ணுவாங்க. நானும் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன், T for transformation. 100 பேர்கிட்ட சைன் வாங்கும். 100 peoples, 100 strangers. நம்ம யாருக்கு நமக்கு தெரியாது, அவங்க யார் நமக்கு தெரியாது, ஆனால் சைன் வாங்கணும். அதுதான் கம்யூனிகேஷன் பிரேக் த்ரூ மெயின். சைன் வாங்கும். எப்படி வாங்குறது? அங்கே ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த சென்டர்லேயே ட்ரெயின் பண்ணுவாங்க. கொடுத்துருக்குற டாப்பிக்கை வச்சு நீங்கள் ட்ரெயின் ஆகிடும். உங்களுக்கு அலோகேட் பண்ண ஒரு கோச் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஐடியா கேட்டுக்கலாம்.
பட் அவங்களே யூஸ் பண்ணி நீங்கள் சைன் பண்ணக்கூடாது, நீங்களாகவே சைன் பண்ணக்கூடாது. ஒருத்தர்கிட்ட சைன் வாங்கினா மறுபடியும் அவர்கிட்ட சைன் வாங்கக்கூடாது, மற்றவங்ககிட்ட சைன் வாங்கணும். இதுதான் அது சர்டன் ரூல்ஸ் அங்கே. எனக்கு மெரினா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, எனக்கு திக் கோச்சுக்கு போட்டாங்க. நான் இது மாதிரி பிளான்ட் இந்த ட்ரீஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விவேக் சாரை பற்றி நான் சொன்னதை கேட்டு 500 சிக்னேச்சர்ஸ் போட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், 500 சிக்னேச்சர்ஸ் நிஜமாக அந்த சிக்னேச்சர்ஸ் போட்டாங்க. அதுக்கு நான் தேங்க்ஸ் இந்த மூலயமா நான் சொல்லியிருக்கிறேன், அங்கேயும் நான் சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ ரித்திக் கோச், வண்டர்ஃபுல் ஐடியா. அண்டு எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கி முடிச்சிடணும். 6 மணிக்குள்ளே முடிச்சிடணும். முடிச்சாச்சுன்னா ஓகே, முடிக்கலான்னா வெயிட் பண்ணுவாங்க, முடிச்சிடணும். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் பிரேக் த்ரூ முடிஞ்சிடுவாங்க, உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். இனிமேல் நம்ம ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஃபியர் குறைய ஆரம்பிச்சு, எனக்கு குறைய ஆரம்பிச்சிது. நான் கோச்சாக மாறி கேமிங் ஆக்டிவிட்டி ஒரு செக்ஷனை கண்டக்ட் பண்ணேன். அங்கே கண்டக்ட் பண்ணேன். அங்கே அவங்க வீடியோ எடுத்தாங்களா எடுக்கிறேன் எனக்கு தெரியாது, அதை நான் உங்கள்கிட்ட செய்கிறேன். ஸ்டேஜ் கம்யூனிகேஷன் பிரேக்கோட அடுத்த பேட்ச், எனக்கு பின்னாடி வந்த பேட்ச், அவங்களுக்கு நான் கேம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு சொல்லி ரித்திக் கோச் சொன்னார். என்ன கேம் சார் கேட்டால் க்ரீன் பிரமிட் சொன்னார். க்ரீன் பிரமிட் ஓகே சர்டேனாக சொன்னார். கோச்சஸ் எப்படி சொல்லுவாங்களோ அப்படியே சொன்னார். நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். அதை ப்ராக்டிஸ் மேக்ஸ் ப்ரோக்ரஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்மனன்ட் அண்ட் தென் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதை வச்சு நான் அப்ளை பண்ணேன், ஈஸியாக வந்தது. அதை நான் உங்களுக்கு செய்ய காட்டுறேன். இப்போ இதுதான் ஸ்டேஜ்னால், என் முன்னாடி நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா, how many of you ready for the game? Say I அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லோரும் கை தூக்கி ஆய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நேம் ஆஃப் த கேம், வெல்கம் டு த கேம், நேம் ஆஃப் த கேம் இஸ் க்ரீன் பிரமிட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்லா டயக்ராலாம் போனேன். எல்லாருக்கிட்ட ஐ கான்டாக்ட்ஸ் வச்சேன். சூப்பராக பண்ணாங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல். இதுதான் என்னோடய சூப்பர் ஹியூமன்ஸுக்கான ஜேர்னி. பப்ளிக் ஸ்பீக்கிங் சூப்பர் ஹியூமன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். 30 days அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் தெரிஞ்சது. இனி ஸ்டேஜ் ஃபியர் இல்லை. டப்பு 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 சொடக்கு போகிறதுக்குள்ளே ஸ்டேஜ் மேலே ஏறி பேசிடலாம், என்ன வருதோ பேசிடலாம். அதனால தான் இந்த கௌஷிக் என்எம்கே ஃபேமிலி யூடியூப் சேனலை 100 கோடி மக்கள் பார்க்குற இந்த சேனலை நான் ஆரம்பித்தது. இதுதான் கௌஷிக், சூப்பர் ஹியூமன்ஸில் வந்த கௌஷிக். வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னா பயந்து ஃபியர், எவனை பார்த்தாலும் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு எப்படி இல்லை. அதனால சூப்பர் ஹியூமன்ஸ்னு ஒன்று வந்து ஸ்டேஜ் ஃபியர் மட்டும் போகாமல் யாரை பார்த்தாலும் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டு ஈஸியாக போகிற மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். இனி எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. And this is my superhumans story. Once again I thank Superhumans team, Sachin coach, the co-founder of Superhumans, well trainer, and Ajit coach, thank you, and Kritik coach, thank you, Ashita coach, thank you, Vishal coach, thank you, Vishnu coach, thank you, and
Sudhanshi coach, thank you, and Sudhanshi coach, many thanks, and சில கோச்சஸ் நான் அபிநய கோச் தேங்க்யூ, சில கோச்சஸ் நான் விட்டுருந்தா ஐம் சாரி, ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வி வில் மீட் நெக்ஸ்ட் வியூ வண்டர்ஃபுல் vlog, நெக்ஸ்ட் வீடியோ. பாய்க்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். நம்ம கௌஷிக் NMK ஃபேமிலி 2.2 யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் சேனலாக வந்திருக்குது. அந்த லிங்க் கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், அங்கே நீங்கள் பாருங்கள், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய். தெரிக்க ಕುರ್ಚಿನ ಮಾತಾಡಬೇಕು